வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் ஆர்ஜே ரோஹிணி. டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். பிரேம் ஆனந்த் இயக்கியிருக்கிறாரு. சந்தானம், கீதிகா திவாரி, செல்வராகவன், கௌதம் மேனன், யாஷிகா ஆனந்த், மொட்ட ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு பெரிய டீம். அதாவது சந்தானத்தோட ஒரு ஆஸ்தான டீம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கஸ்தூரி, மாறன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தோடைய படத்துக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா பொதுவாகவே சந்தான படம் அப்படின்னாலே காமெடிக்கு வந்து பஞ்சம் இருக்காது. வயிறு குழுங்க சிரிச்சுட்டு வரலாம். லாஜிக் இது எதையுமே எதிர்பார்க்காம உள்ள போனோமா கலகலகலன்னு சிரிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு எண்ணத்தோட இந்த படத்துக்கும் வந்து போனோம். ஸோ படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. யூடியூப்ல எல்லா படத்தையும் வந்து பயங்கரமாக கழுவி ஊற்றி ரிவ்யூ பண்ணக்கூடிய ரிவ்யூவரான சந்தானத்தை ஒரு கோஸ்ட் பேய், அதாவது இயக்குனராக இருந்து மறைந்த ஒரு கோஸ்ட் பேய் செல்வராகவன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு சினிமா யூனிவர்ஸ்குள்ளே வந்து அவரை வந்து உள்ளே இழுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ அதில் வந்து அந்த படத்தில் அந்த படம் முடியறதுக்குள்ள நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி எல்லாரையும் அந்த கேரக்டர்ஸாக வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு. படம் முடியறதுக்குள்ள நீ எல்லாத்தையும் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டேன்னா வெளியில் போகலாம், இல்லைன்னா வந்து இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்காக அமைஞ்சிருது. ஸோ இதிலிருந்து சந்தானம் வெளியில் வந்தாரா, தன்னுடைய ஃபேமிலி, தன்னுடைய காதலி எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணாரா அப்படிங்கிறதா அந்த படத்தோடைய கதை. ஸோ படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறப்ப ட்ரெய்லரில் சொல்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதாவது ஒரு படத்தோட யூனிவர்ஸுக்குள்ளே ரிவ்யூவர் உள்ளே போகிறாரு, அங்கே ஒரு கதை நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ரியல் கேரக்டர்ஸ் அங்கே வந்து அந்த படத்தோட கதாபாத்திரங்களாக இருக்குது. இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இதை படமாக பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியல. ஏன்னா இது என்ன மாதிரி போகுது, இது வந்து என்ன ரியலு, அதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிக்கலாக பண்ணிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இன்னும் வந்து அந்த கதையை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு தாட் வருது. ஏன் இவ்வளவு தூரம் இடியாப்ப சுத்துற மாதிரி சுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து தவிர்க்கவே முடியல. ஸோ கம்மிங் டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சந்தானம் ஒவ்வொரு படத்துலையும் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு எந்த விதமான ஏமாற்றம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல மெனக்கடல் நிறையவே பண்ணுவார். இந்த படத்துலையும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது இந்த 2K கிட்ஸ், அதுக்கப்புறம் ஜென்சி, ஆல்ஃபா இந்த மாதிரியான கிட்ஸோடைய பாடி லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். வாட் ப்ரோ, சில் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அது என்னவோ நிறைய இடங்கள்ல ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில சீன்ஸில் வந்து அது ரொம்ப அழகாக ஏதோ ஃபன்னாக இருந்த மாதிரியும், போக போக என்னடா இது இதே மாதிரி தானா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வந்து வந்துடுது. பட் சந்தானம் அதை த்ரூ அவுட் மூவி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர்லேருந்து வெளியே வரலை. இதுதான் கேரக்டரு, இந்த கேரக்டர் இப்படி தான் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஃபுல் மீட்டரை செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தாரு. அந்த டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கேரக்டர் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீதிகா திவாரி அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ரோலை வந்து நீட்டாக பண்ணாங்க. சந்தானத்தோடைய மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் சிஸ்டமை வந்து சமீபத்திய படங்களில் நான் பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொல்லு சபா, மாறன் அண்ட் மொட்ட ராஜேந்திரன் இவங்களை வந்து சொல்லணும். ஸோ அதில் வந்து இந்த தடவை டீம் அப் ஆயிருக்கிறதுல வந்து கஸ்தூரி வந்து ஆட் ஆன் ஆயிருக்காங்க. கௌதம் மேனனும் வந்து சேர்ந்து ஒரு ஆட் ஆனாக வந்து சேர்ந்துருக்கிறாரு. கௌதம் மேனனோட போர்ஷன்ஸை வந்து பார்க்குறப்ப என் தலைவனை அப்படி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சிம்பு கொதிச்சாரு. அதே மாதிரி தான் சில இடங்களில் நம்மளும் பார்த்துட்டு கௌதம் மேனன் உங்களுக்கு இன்னும் எவ்வளோதான் சார் கடன் இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் தோணுது. பட் எவ்வளோ பெரிய டைரக்டர், அவரோட ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை பயன்படுத்தியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தாட் வந்து வரத்தான் செய்யுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் கஸ்தூரியோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா அம்மாவாக இருக்கக்கூடிய கேரக்டர் சினிமாவில் வேற ஒரு கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடாலடி பண்ணுற ஒரு ரோல் வந்து ரொம்பவே நல்லா அவங்களுக்கு சூட் ஆயிருந்தது. யாஷிகா ஆனந்த் அவங்களோட ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. மொட்ட ராஜேந்திரன் வந்து இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாருங்க. ஏன்னா எங்கெங்கெல்லாம் சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக சந்தானத்துக்கு தேவை இருக்கோ அங்கெல்லாம் மொட்ட ராஜேந்திரன் வந்து நின்று படத்தை வந்து அடுத்த பக்கமா அப்படியே தூக்கிட்டு கேரி பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ ஓஃப்ரோவோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரருக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையும் வந்து சேர்த்து கொடுத்துருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி படத்துடைய முதல் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளேயே இன்னும் இவங்க போகலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் இருந்தது. சரி, செகண்ட் ஹாஃபில் வந்து இது எல்லாமே சரியாயிடும், கதைக்குள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறப்ப கடைசி வரைக்கும் இந்த கதை எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன எண்ணத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்க. ஸோ அது மேபி அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கவும் தோணுது. டிடி சீரீஸ்க்கு மிகப்பெரிய ரசிகர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சின்னதாக ஒரு ஏமாற்றம் இந்த படத்தில் கிடைக்கும். பட் எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க, லாஜிக்கெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. சும்மா போனோமா, ஃபன்னாக பார்த்துட்டு வந்தோமா, சந்தானத்தோட ஒரு 4 காமெடி இருந்தால் கூட போதும் எங்களுக்கு, நாங்கள் வந்து வயிறார சிரிச்சுட்டு மனசார சிரிச்சுட்டு ஜாலியாக வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நிறைய இடங்களில் வந்து ரெஃபரன்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு சந்தானம் வந்து அதில் வந்து பயங்கர மாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகான சூப்பரான, அதாவது
கடந்த வருடங்கள்ல மிகப்பெரிய அளவுல சோசியல் மீடியாக்கள்ல கொண்டாடப்பட்ட சில விஷயங்களை எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் போர்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஓவரால் ஒரு நல்ல ஹாரர் பிளஸ் ஒரு காமெடி என்டர்டெய்னரை குடுக்கறதுக்கு ஒரு நல்ல ட்ரை குடுத்துருக்காங்க. பட் இது சந்தானத்தோடைய பெஸ்ட் கிடையாது அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் இதோடைய ரிவ்யூவா வந்து நான் கன்க்ளூட் பண்றேன். நீங்களும் படத்த பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.